ஓகே, இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ காஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜரியை எடுத்துக்கிறலாம். எடுத்துட்டு அதை சுற்றி வந்து நம்ம திலகம் ஷேப்பில் வந்து பண்ணணும். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது வந்து எந்த இடத்துல இருந்து கரெக்டாக எடுக்கணும், இந்த மாதிரி அந்த கார்னரில் இருந்து தான் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் சைடில் இருந்துலாம் எடுத்துலைன்னா கீழே இருந்துலாம் எடுத்து வந்து ஜாயின் பண்ணி போடுறாங்க. அது தப்பு, அந்த மாதிரி போடாதீங்க. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடு. மேலேருந்து எடுத்து அழகாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுகர் பீட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நாட் பண்ணணும். அதே மாதிரி நல்லா ரெண்டாக வச்சு தைச்சாதான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக ஃபினிஷிங்கோடு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாக வச்சு இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதே மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக இதோட வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நாட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எப்படி நம்ம ஷார்ப்னஸோட கரெக்டாக நாட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு ஸ்டோனையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் இருக்கேன் மேம், நான் இப்போ தான் வந்து ஸ்டிச்சஸே வந்து பழகியிருக்கேன். ஸோ கிளாஸ் வந்து எப்படிங்கிறத இப்போ தான் வந்து பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு மைல்டான ரேஞ்சில் ப்ளவுஸ் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இதுவே டிஃபிகல்ட்டாக தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கஷ்டப்பட்டு பார்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஒட்டி ஒவ்வொரு ஸ்டோனையும் தைக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசு அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ இதே ரிப்பீட்டடாக நீங்கள் இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓகே இது ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோனையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நாட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா இழுத்து பார்க்கணும் ஒவ்வொரு தடவையும். அப்போ தான் வந்து நாட் நல்லா கரெக்டாக பண்ணிக்கிங்களான்னு தெரியும். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து சூப்பராக அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம ஸ்டோன் வேரியேஷனுமே இருக்குது. ஸ்மால் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை பேஸ் பண்ணி பேக் வியூ எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக ஸ்டார்டிங் லெவலில் வந்து ஒரு சூப்பர் டிசைனாக கண்டிப்பாக உங்கள் பிகினர்ஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் பெட்டர் ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.